Hello friends, welcome to my channel ERK Infobot. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஷோ ஹைட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஃபில்டரை நம்ம வந்து எஃபெக்டிவ் வேல காமிக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபில்டர் வந்து இப்படி தான் ஷோ பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், டாப் ஆஃப் த விஷுவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம் எல்லா ஃபில்டர்ஸும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இல்லாமல் ஓகேங்களா, இது மாதிரி ஒரு ஹேம்பர்கர் மெனு மாதிரி கொடுத்துட்டு இது நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ஃபில்டர் வந்து இது மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்னென்னா இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே எப்படி ஒரு ஹைட் அண்ட் ஷோ ஃபில்டர் மாதிரி பண்ணுறது. அதாவது பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேம்பர்கர் மெனு கிளிக் பண்ணால் அது எக்ஸ்பேண்ட் ஆகும், அது மறுபடியும் க்ளோஸ் பண்ணால் மறுபடியும் அது வந்து அந்த ஃபில்டர் வந்து க்ளோஸ் ஆகிரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் ஃபில்டரை வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த நார்மல் ஃபில்டரை நான் எப்படி இப்போ இந்த ஹேம்பர்கர் மெனுவை மாற்றுறேன் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துங்க. இப்போ நீங்கள் ஹேம்பர்கர் மெனு பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஃப்ளோட்டிங்கில் இருக்கணும். ஓகேங்களா? ஃப்ளோட்டிங் ஆப்ஜெக்டாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன், நான் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எடுத்தாச்சு. ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபில்டரை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கங்க, ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொண்டு வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? கிளிக் ஹோல்ட், ஓகே, கிளிக் ஷிஃப்ட் ஹோல்டு. ஓகேங்களா? ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈவனாக நம்மளுக்கு என்னாச்சுன்னா அந்த எல்லா ஃபில்டர்ஸும் வந்து அரேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதோட ரீசைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, செலக்ட் கண்டெய்னர் வெர்டிகல்னு இருக்கும்போது கிளிக் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னர் மட்டும் செலக்ட் ஆகிரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எனக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கே உள்ளேன்னு உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணுமோ அது மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட் ஈவென்ட்லேயே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரே சைஸாக ஈவனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்னென்னா இப்போ சிங்கிளாக நம்மளுக்கு செலக்ட் ஆகுது இல்லைங்களா? ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வெளியே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சிங்கிளாக தான் செலக்ட் ஆகும். அதுக்கு மறுபடியும் நீங்கள் செலக்ட் கண்டெய்னர் கொடுத்திங்கன்னா ஃபுல்லாக அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் மேலே ஓவர்லேப் ஆகுது. ஓகேங்களா? நம்ம ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ பேக்ரவுண்டில் ஒரு லைட் கலர் கொடுக்குறேன். ஸோ மேபி ஒரு ப்ளூ சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ ஒரு ப்ளூ கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஓவர்லேப் ஆகல, அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக். ஸோ ஒவ்வொரு இதுக்கு நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி பண்ணிட்டீங்க, ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ மறுபடியும் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ஆட் ஷோ அண்ட் ஹைட் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ப்ளஸ் சிம்பிள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் என்னென்னா இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு ஆல்ட்டு பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னாச்சுன்னா இந்த ஃபில்டர் வந்து மறைஞ்சிருச்சு. ஓகே, ஸோ மறுபடியும் ஆல்ட்டு பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன், மறுபடியும் எனக்கு எனேபிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இந்த எட்ஜில் வச்சிடணும் இது மாதிரி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸோ கிளிக் பண்ணுறேன், ஹைட் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அது மாதிரி. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்கும். ஸோ நான் இதையும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணி அந்தாண்ட வச்சுக்கலாம் கரெக்டாக. அதாவது அந்த இதுக்கு ஓவரில் பார்க்கணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஆல்ட் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன், க்ளோஸ் ஆகிடுச்சு, எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களால் என்ன பண்ண முடியும், இங்கே வந்து உங்களால் ஃபில்டர் அவுட் பண்ணிக்க முடியும் டேட்டாவை. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதுக்கு தான் அப்ளை ஆகிருக்கு. ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்துட்டு ஆல் டேட்டா சோர்ஸ், ஆல் டேட்டா யூஸிங் டேட்டா சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த இது கொடுக்கும்போது, இந்த ஆப்ஷன் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா உங்கள் டேஷ்போர்டில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்குமே இது வந்து இந்த டேட்டா சோர்ஸ் ஃபில்டர் வந்து அப்ளை ஆகுங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட் கிளாஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு உண்டானது எல்லாமே எனக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஆல் கொடுத்துறோம், கன்சியூமர் கொடுத்துறோம், ஹோம் அப்ளையன்சஸ். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஷோ அண்ட் ஹைட் யூஸ் பண்ணி ஹேம்பர்கர் மெனு மாதிரி நம்ம ஒரு ஃபில்டர் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் அண்ட் கொலாப்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிலாம் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிற ஒரு டேஷ்போர்டில் ஓகேங்களா, நம்ம ஃபில்டர்ஸ் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இது மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக்காக இது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.